புதினா ஒரு கப்பு, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கப்பு, பாலக்கீரை அரை கப்பு. பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கீரை தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் கம்பு தோசை பண்ணுறேன், அதுக்காக தான். ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயம், வெள்ளைப்பூடு, உப்பு, கொண்டக்கடலை 1/4 கப்பு ஊற வச்சது. அதுக்கப்புறம் ஒரு கப்பு கம்பு நேற்று மத்தியானமே நான் ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஃபுல்லாக ஊறுனதுனால இதுவே புளிச்சிருக்கும். அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஊற்றி தான் அரைக்கணும். நம்ம தேவைனாலும் இந்த தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தோசை நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி எடுத்துக்கணும். தோசையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. அந்த கீரையோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்காக தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அரை கப்பு வேர்க்கடலை, அரை கப்பு தேங்காய், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக புளி, 4-5 வத்தல், இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நல்லா அரைச்சிக்கணும். கெட்டி சட்னியாக வச்சுக்கணும். இதை பிடிச்சிருந்தால் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி நார்மல் சட்னியாக கூட நம்ம தாளித்து வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கெட்டி சட்னியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். 2 தோசையை வச்சுட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சத்துக்களுமே இந்த தோசையில் இருக்குது. இந்த மாவு பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணி வேக வைக்கணும். நல்லா ஆயில் நிறைய ஊற்றி வேக வைக்கணும். நல்லா சாஃப்டாக வரும். எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.